ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி வந்து இந்த பைரவி பண்ண பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை வந்து தனியாக விடுங்க, எனக்கு ஒன்றா தனியாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு ரூமுக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவும் கௌதம் வந்து ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வந்து ஏன் வந்து அஞ்சலிக்கு வந்து இப்படி வந்து எல்லாமே வந்து ஃப்ராடுத்தனமாக பண்ணிக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இலக்கிய கேள்வி வளர்கிற விதன்றது ஒன்று இருக்குது. நான் வந்து நல்லபடியாக வளர்ந்து எங்கள் அம்மா வந்து என்னை வளர்த்தாங்க, ஆனால் அந்த அஞ்சலியை வந்து வெஸ்ட்டை விட்டு எங்களுடைய அத்தை வந்து வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய வந்து சொல்கிறாங்க. அந்த சாக்கில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாசிலாமணி வந்து கால் பண்ணி நான் வந்து சம்மந்தி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன் அப்படின்றத வந்து சொல்லி இலக்கிய அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நான் இவங்க எல்லாமே வந்து இப்படி தனித்தனியாக போயிட்டு நம்மளுடைய கார்த்தி பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே போயிட்டு தனியாக வந்து அழுதுட்டு இருக்கா. யாருமே வந்து நமக்கு இல்லை, நம்மளை வந்து நல்லா நம்ப வச்சு இந்த அஞ்சலி வந்து கழுத்தை அறுத்துட்டா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கெடுக்கிறதுக்காகவே வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கா போல இருக்கா. அதுக்கப்புறமாவது வந்து நல்லா வாழ்ந்துருக்கலாமே, ஆனால் வந்து ஏன் அவளுக்கு புத்தி வந்து இப்படி போச்சு, இல்லாத குழந்தைய வந்து இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து மனசில் வந்து ஆசையை வளர்த்து விட்டாலே இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறது, குடும்பத்தோட மானமே போச்சு. இவளால் அவளை வந்து கல்யாணம் பண்ணப்பே வந்து நம்மளுடைய குடும்பத்தோட மானம் வந்து கப்பல் ஏறிச்சு. இப்போ வந்து சொல்லவே தேவையில்லை, எல்லாமே வந்து நம்மளால தான் அப்படின்ட்டு நம்மளுடைய கார்த்தி வந்து நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தூக்க மாத்திரை எடுத்து சாப்பிட்றாங்க. யாருக்குமே வந்து தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானியம்மாவோ இல்லை நம்மளுடைய கௌதம் இலக்கியாவோ பார்த்தீங்கன்னா ரூமு போயிட்டு வந்து என்ன கார்த்தி வந்து ரொம்ப நேரம் வந்து தனியாக இருப்பான், ஏதாவது வந்து பண்ணிக்க போகிறான் அப்படின்ட்டு ரூமை போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தாங்க தெரியுது அவன் வந்து நுர வந்து தள்ளிக்கிட்டு பெட்டு மேலே வந்து விழுந்துட்டு இருக்கான். கையில் பார்த்தீங்கன்னா தூக்கு மாத்திரை வந்து சாப்பிட்டதுக்கான அடையாளத்தை வந்து பார்த்துறாங்க. ஐயோ கார்த்தி, என்னடா திடீர்னு இப்படி வந்து பண்ணிட்டேன், ஏன்டா இப்படி பண்ணிட்டா, அவள் போனால் போயிட்டு போகிறா, உனக்கு வந்து நாங்களாம் இல்லையா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி கௌதமெல்லாம் வந்து தேம்பி ஆடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பத்திரி அடிச்சுட்டு வந்து தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் என்னை வந்து காப்பாற்றியாதீங்க, என்னை வந்து இப்படியே வந்து விட்டுருங்க, நான் செத்துறேன், நான் வந்து இதுக்கு மேலே வந்து எதுக்காக வாழணும், குடும்பத்தோட மானத்தை வந்து நானே வந்து 2 வாட்டி வாங்கிட்டேன், என்னை நான் வந்து நம்பி கட்டின வந்தாலும் எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளுடைய கார்த்தி வந்து சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா கார்த்தி, நீ அப்படிலாம் வந்து எதுவும் வந்து நினைக்காது, உன்னுடைய வாழ்க்கையிலேருந்து வந்து அந்த அர்த்தம் வந்து ஒதுங்கி போயிடுச்சுன்னு நான் உனக்கு அட்வைஸ் பண்ணி தான் நினைப்பேன். ஏன்டா முட்டாள்தனமாக இந்த மாதிரி வந்து முடிவு எடுத்த, நீ எவ்வளோ போல்டான ஆள், உன்னை நினச்சா எனக்கே வந்து பெருமையாக இருக்கும், ஆனால் வந்து நீ வந்து இப்படி பண்ணியிருக்கன்றத வந்து என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து ஒரு காலத்தில் வந்து கஷ்டம்னு வரும், அந்த கஷ்டம் எனக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கார்த்தி வந்து சொல்கிறாங்க. பத்திரி அடிச்சுட்டு நம்மளுடைய கார்த்தியை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டு போய் சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்ட்டு இப்படி தான் வந்து தூக்க மாத்திரை அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஐசியூக்கு வந்து கொண்டு போய் நம்மளுடைய கார்த்திக் வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணமான அந்த ஆஞ்சலியை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் வந்து சும்மா விடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு நம்மளோட மாசிலாமணி பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலியை பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே பூட்டி வச்சிருந்தவங்களை பற்றி ஓப்பன் பண்ணி அடின்னு அடிக்கிற, ஒரு அடியுமே ஒரு உயிரை வந்து வாங்கறதுக்காக வந்து அந்த வீட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனேன் அப்படின்ட்டு வரப்போற சொல்லி இப்படியெல்லாம் நடக்குது. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.